How we enter in a stock market. நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள எப்படி என்ட்ரி ஆயிருக்கோம் அது சொல்லுங்க. அதோட why we in stock market, நம்ம ஏன் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள இருக்கோம் சொல்லுங்க ரமேஷ் ஆர் உமா. என்ட்ரு ஏர்ன் பண்ணதானே சார். அதாவது நம்ம எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா, யாராவது ப்ராஃபிட் எடுத்திருப்பாங்க, அதை காட்டியிருப்பாங்க. அதாவது கம்மி ஆமா. இன்வெஸ்ட்மெண்ட்லவே நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்ட்டும் சொல்லியிருப்பாங்க. அதனால அதிகமான ப்ராஃபிட் கிடைக்குது லோயஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வந்து ஆக்சுவலி என்ட்ரி ஆயிருக்கும். மற்றபடி எதுவுமே கிடையாது. மற்றபடி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நமக்கு முதல்ல தெரியாது. நமக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, யாரோ சொன்னதோ இல்லை யூடியூப் மூலியமோ இல்லை ப்ராஃபிட் எடுத்தவங்க மற்றவங்க மூலியமாக வந்து நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, இதில் வந்து அதிகமான ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து லோயஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லவே அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாம் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்திருக்கோம். கரெக்டா? ஆமாம் சார். ஓகே, சரி. ஸ்டாக் ஆமா சார். மார்க்கெட்டுக்குள்ளே இன்னும் வந்துட்டோம். வை வி இன் ஸ்டாக் மார்க்கெட், அதாவது நம்ம லாஸும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னும் இங்கே ஏன் இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு முறை ரெண்டு முறை என்ட்ரி பண்ணும்போது நல்ல ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. வந்த உடனே லாஸ் ஆகிடுச்சு நம்ம போயிட்டோம் அப்படின்ட்டு கிடையாது. சரியா? நம்ம என்ட்ரி பண்ண லோயஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 ரூபாய் போட்டிருந்தோம். அந்த 10,000 வச்சு 20-30,000 ரூபாய் கூட சம்பாதிச்சிருக்கோம். ஒரே நல்ல 10,000 வச்சு 2,000 5,000லாம் சம்பாதிச்சிருக்கோம். ஓகேவா? அப்போது ப்ராஃபிட் அப்படின்றது இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு நமக்கு. ஓகேவா? இங்கே பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. எத்தனை முறை தோத்துட்டாலும் இதுலேருந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நம்முடைய டார்கெட் என்னவோ, நம்மளுடைய ட்ரீம்ஸ் என்னவோ, அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காகவே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வீழ்ந்திருக்கோம். கரெக்டா? ஓகே சார். ஆமா சார். சரி, நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கோம். இதில் எப்படியெல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன்னா, ஒன்று இன்ட்ராடே, ரெண்டாவது ஆப்ஷன், மூணாவது கேஷில், அதாவது கேரி ஃபார்வர்ட். இந்த 3 வகை தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? இது இன்ட்ராடே. சொல்லுங்க ரமேஷ். ஓகே, இன்ட்ராடே அப்படின்ட்டு பார்க்கும்போது இதனோட எஃபெக்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்தோடனே இன்ட்ராடேல தான் வந்திருப்போம். சரியா? ஒரே நாளில் டபுள் ட்ரிபிள் ஆக்கிடுறாங்க, நம்மளது ஆகிருக்கலாம். ஓகேவா? அப்போது இதில் என்ன ரீசன் அப்படின்னா, இதில் மார்ஜின் மணின்றதை யூஸ் பண்ணுறோம். நம்ம மார்ஜின் மணி யூஸ் பண்ணுறோம். இதனோட எஃபெக்ட் எப்படி அப்படின்னா, நல்லா கவனிங்க. நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் இருக்கிறதுக்கு ரீசனு இந்த மார்ஜின் மணி தான். ஏன்னா நம்ம இந்த மார்ஜின் மணி யூஸ் பண்ணதுனால நம்ம 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரே நாளில் 2,000 5,000 10,000லாம் ப்ராஃபிட் கிடைச்சிது. ஓகேவா? அதே போல் லாஸ் அப்படின்றது, அதாவது ப்ராஃபிட் அப்படின்றது 10,000னா 10,000க்கு மேலே 20,000 50,000 கூட போகும். ஆனால் லாஸ் அப்படின்னும் போது இந்த 10,000தோடு முடிஞ்சிடுது. நம்முடைய கேபிட்டல் வந்து காலியாகிடும். ரீசன் என்னன்னா, நம்மளுடைய மார்ஜின் மணி யூஸ் பண்ணுறதுனால தான். அதாவது நம்ம 10,000 ரூபாய் வச்சுக்கிட்டு 1 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிறது இல்லை 10 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கிற குவான்டிட்டி வந்து நம்ம வாங்குகிறோம். அப்போது 10 மடங்கு நம்ம எத்தனை மடங்கு அதிகமாக வாங்குறோமோ அத்தனை மடங்கு நம்மளுடைய ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல் லாஸஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? அதனால தான் மார்ஜின் மணி ஒரே ஒரு ரீசனால தான் நம்ம இந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்கோம். வேறு எதுவுமே கிடையாது. ஒருவேளை நம்மளது மார்க்கெட்டு நல்லா இருக்குது, ட்ரேடிங் நல்லா இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல இருக்கவே மாட்டோம். இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரீசன் இந்த மார்ஜின் மணி தான். அதை முதல்ல புரிஞ்சுக்க. நம்ம எது வரைக்கும் மார்ஜின் மணி யூஸ் பண்ணுறோமோ நமக்கு வந்து, அதாவது டபுள் ட்ரிபிள் ஆகலாம் அக்கௌண்ட்டு, அது போல் வாஷ் அவுட் ஆகிடும். எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கோ அந்த அளவுக்கு லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரீசன் என்னென்னா, மார்க்கெட் வந்து எந்த பக்கம் போகும் மட்டும் யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மை. எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, இந்த பக்கம் இப்படி போகும் இது போல் போகும் அப்படின்ட்டு ஒரு ஆவரேஜாக தான் கெஸ் பண்ண முடியும். ஆனால் எங்கேருந்து எது வரைக்கும் போகுன்ட்டு யாருக்கும் தெரியாது, எது வரைக்கும் கீழே வரும்ன்ட்டு யாருக்குமே தெரியாது. இதில் இன்னொன்று என்னன்னா, சேம் டே வந்து க்ளோஸ் ஆகிடும் இன்ட்ராடேல.
இன்ட்ராடே வந்து சேம் டே க்ளோஸ் ஆகிடும். அது இல்லாமல் ப்ரோக்கரேஜ் இருக்குது பாருங்கள், நம்மக்கிட்ட இருக்கிறது 10,000 ரூபாய் தான். ஆனால் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணி 10 லட்சம் ரூபாய்க்கு ப்ரோக்கரேஜே கட்டியிருப்போம். அந்த மார்ஜின் மணியால் தான் அந்த கம்பெனிங்க ரன் ஆகுது. ஓகேவா? அந்த கம்பெனிங்க ரன் ஆகுது. ஆனால் எல்லாமே லாஸ் இருந்தாலும் சரி, ப்ரோக்கரேஜ் இருந்தாலும் சரி, எல்லாமே நம்முடைய பணத்தில் மட்டும்தான் எடுப்பாங்க. எந்த ஒரு சார்ஜஸ் இருந்தாலும் அந்த 10,000 இருந்தால் நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அவங்களுடைய மார்ஜின் மணியில் வந்து நம்ம தரப்போகிறதில்ல, எல்லாமே நம்ம அமௌண்ட்டில் இருந்து தான் கட் ஆகும். அவங்க வந்து ஒரு சப்போர்ட் மார்ஜின் மணி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் தேவை, எந்த ஒரு கம்பெனி இருந்தாலும். புரிஞ்சுதா? எஃபெக்ட் ஆஃப் இன்ட்ராடே வித் மார்ஜின். உமா மேடம், உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுது சார். இப்ப நம்ம டெலிவரி பண்ணாலும் ஆனா அதுக்கும் நம்ம brokerage பே பண்றோம்ல சார். ஆனா நான் சொல்கிறேன், நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் அது எப்படி இருக்கு. அதே சேம் டு சேம் ஆப்ஷனில் இங்கே என்ன விஷயம்னா, இன்ட்ராடே அன்றைக்கே க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதே இதுதான் கான்செப்ட்டு. இது டைம் வந்து எக்ஸ்பைரி, அதாவது வீக்லி மந்த்லி எக்ஸ்பைரி, அவ்வளோதான். அன்றைக்கி சேம் டே க்ளோஸ் பண்ணுவாங்க இன்ட்ராடே, வீக்லி மந்த்லி எக்ஸ்பைரி. இதில் என்ன ஆகும்னா, இன்ட்ராடேலாவது நம்முடைய எவ்வளோ லாஸ் ஆகிருக்கோ அவ்வளோ லாஸ் ஆகிடும், அன்றைக்கே முடிச்சுக்கிறோம். ஆனால் இது எக்ஸ்பைரி அன்னைக்கு, அதாவது ஐஸு கரைகிற மாதிரி மொத்தமே ப்ரீமியம் கரைஞ்சி 0ல் தான் முடியும் எக்ஸ்பைரியில். அதே சேம் மார்ஜின் மணி யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம வந்து ஒரு லாட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதில் வந்து 2 பங்கு 3 பங்கு கூட இல்லை, அவ்வளோ அமௌண்ட்டில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால தான் 0ல் முடியுது. சேம் டு சேம் ப்ரோக்கரேஜ். இதில் வந்து ஆப்ஷன் பையிங் அண்ட் செல்லிங் 2 வகை இருக்குது. ஆப்ஷன் பையிங்கில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு நம்ம பை பண்ணுறோம். இதில் தான் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து அது அமௌண்ட் வந்து அதிகமாக, 1 லட்சம் ஒரு லாட் எடுக்கணும், 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் இருக்கணும். அப்போ தான் அந்த இதில் வந்து நம்ம வந்து ட்ரேடே பண்ண முடியும். ஓகேவா? அப்போது இன்ட்ராடேக்கும் ஆப்ஷனுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. ஒன்றே ஒன்று, இந்த எக்ஸ்பைரி அப்படின்றது, ஓகேவா, அந்த டேட்டில் க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க. கிளியரா? கிளியர் சார். ஓகே. அப்போது எஃபெக்ட் ஆஃப் கேஷ் ட்ரேடிங். சரி, இது எல்லாமே லாஸ் ஆகிட்டு நம்ம கேஷில் வரோம், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலான்ட்டு. இதனோட எஃபெக்ட் என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டாக் வந்து வாங்கிட்டுன்னு வச்சுங்க, அது லைஃப் டைம் நீங்கள் எத்தனை வருஷம்னு வச்சுட்டு இருக்கலாம். ஓகேவா? மேஜிக்ன்றது இதில் வந்து டைம் கொடுக்கறதுனால ஆகுது. அங்கே ஒரே நாளில் மேஜிக் முடியுதில்ல, அதே மேஜிக் வந்து டைம் கொடுக்கறதுனால ஆகுது. ஓகேவா? இது அவ்வளோ சீக்கிரம் 0ல் முடிகிறதில்ல, அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்கறதில்ல. ஆனால் ஒரு 5-6 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னா சில ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு 10 மடங்கு 50 மடங்கு 100 மடங்கெல்லாம் ப்ராஃபிட் கொடுக்கும். அது முடிஞ்ச பிறகுதான் எல்லாருமே சொல்லுவாங்க, கண்டி ஸ்டார்டிங்ல யாருக்குமே தெரியாது, ஸ்டார்டிங்கில் வந்து யாருக்குமே தெரியாது. ஓகேவா? இதில் என்னன்னா லைஃப் டைம். ஓகே, ப்ரோக்கரேஜோட எஃபெக்ட், நம்ம கேஷில் கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுனால நமக்கு ப்ரோக்கரேஜ் கிடையாது. சில கம்பெனிகளில் ஏஞ்சலோன், ஜெரோதா, தான் இது போல் அக்கௌண்ட்டில் இது போல் கம்பெனியில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ப்ரோக்கரேஜ் கிடையாது, ஆனால் சார்ஜஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். சரியா? ஏதோ வர வகையில் வந்து சார்ஜஸ்லையாவது அவங்க இன்கம் பார்ப்பாங்க. சும்மா வந்து யாரும் நமக்காக ஓப்பன் பண்ணி வைக்கல எந்த ஒரு கம்பெனியும். ஓகே, ஆனால் ப்ரோக்கரேஜ் கிடையாது. ஆனால் இதில் ப்ரோக்கரேஜோட எஃபெக்ட் பாருங்கள். இப்போ 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு ப்ரோக்கரேஜும் சார்ஜஸும். ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து மார்ஜின் மணி யூஸ் பண்ணுறதுனால 10 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா ப்ரோக்கரேஜும் சார்ஜஸும் 10 லட்சம் ரூபாய்க்கு இருக்கும். அப்போது இந்த 10,000 ரூபாயிலேருந்து தான் கட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே டயத்தோட எஃபெக்ட் தான். டைம் தான் நமக்கு எல்லாமே பதில் சொல்லுது. சரியா? அதாவது ப்ரோக்கரேஜ் அண்ட் சார்ஜஸ் வந்து இன்ட்ராடே ஆப்ஷனில் நீங்கள் எந்த, அதாவது மார்ஜின் மணி எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அவ்வளோ ப்ரோக்கரேஜும் பே பண்ணுறீங்க. ஓகேவா? ஆனால்
கேஷில் பண்ணும்போது எவ்வளவோ அவ்வளோ மட்டும் பே பண்ணுறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போது இன்ட்ராடே ஆப்ஷன்லாம் லாஸ் ஆகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து இதில் பணம் இருக்குன்ட்டு மட்டும் தெரிஞ்சிடுச்சு. சரி, நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காவது யூஸ் ஆகட்டும், நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம், அதாவது ஒரு 10%, 5% ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம என்ட்ரி ஆகிறோம். இன்ட்ராடே ஆப்ஷனல் இதெல்லாம் விட்டுட்டு கேஷில் வந்து என்ட்ரி ஆகிறோம். இப்போது நம்ம வந்து வருஷத்துக்கு, அதாவது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா சம் இயர்ஸ் வந்து நெகட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு, சம் இயர்ஸ் வந்து பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. சில ஸ்டாக்ஸ் எடுக்கும்போது அதாவது நீங்கள் என்ட்ரி பண்ணிருப்பீங்க, 5-6 வருஷம் ஆயிடுச்சு, என்ட்ரி பண்ண இடத்துக்கு திரும்பி வரல, அது போலலாம் இருக்குது. கரெக்டா உமா அண்ட் ரமேஷ், பிரவீன்? ஆமா சார். அப்போது ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்ட்டு நம்ம இது பண்ணதில் என்னோட ஒரு மெத்தடு, அதாவது மாதத்துக்கு 10% ப்ராஃபிட் எடுத்தவே போதும். மாதத்துக்கு 10%. பவர் ஆஃப் கம்பவுண்டிங்கில் ஒரு 15,000-த்தை 6 வருஷத்தில் வந்து 1 கோடியாக மாற்ற முடியும். அப்போது 6 வருஷம் டைம் எடுத்துக்கும். நம்ம கரெக்டாக ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிட்டு செய்யணும். ஓகேவா? ஆனால் வருஷத்துக்கு 15% கூட எடுக்க முடிய மாட்டேங்குது. ரீசன் என்னென்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் எந்த ஒரு மெத்தடையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதில்ல. அதாவது இதில் சரி லாஸ் ஆகிடுச்சா மறுபடியும் வேறு மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால தான் நாம் வந்து லாஸஸை ஃபேஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, எவ்வளோ மோசமான ஸ்ட்ராட்டஜியாவது இருக்கட்டும், உங்களை ப்ராஃபிட்லவே இருக்க செய்யுமாண்டி உங்களை லாஸஸில் அதிகமாக கொண்டு போகாது. நம்ம வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் பெரிய ரீசன். புரியுதா? அதாவது 30% லாஸஸ் புக் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஒரு செட்டப் என்னென்னா 15வது நாள் க்ளோஸ் பண்ணணும், அது எங்களோட ரூல்ஸு. அது போல் க்ளோஸ் பண்ணி 200% ப்ராஃபிட் எடுத்திருக்காரு சௌத்ரி அப்படின்ற. நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க? சொல்லுங்கள், பார்த்துருக்கீங்க இல்லையா? உங்களை தான் கேட்குறேன். இல்ல சார். பாருங்க. Hello everyone, my name is Subir Chaudhary. I am a premium member of Mission 1CR by Mr. Ramamurthy sir. Actually, it's a small feedback video I am recording here. I started on May 2023 with 7 lakh of capital, and gradually I started following the Mission 1CR method, which is 10% profit method, which is quite good. I'm following for 1.5 years right now, and I got almost 200% of profit on my capital till the September of 2024. I hope by end of December 2027 I'll complete my Mission 1CR. Thank you sir. அதாவது ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி கண்டினியூ ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் இது. ரெண்டாவது, மார்க்கெட்டு வந்து செப்டம்பர்லேருந்து ஜனவரி பிப்ரவரிக்கும் ஃபால் டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. அமைதியாக இருந்திருந்தா பிப்ரவரி மார்ச்சில் வந்து மொத்தமே ரிகவர் ஆகிருக்கும். அப்போது இந்த இடத்துல வந்து டைமு தான் நமக்கு பதில் தருது. மார்க்கெட் எப்பவுமே மேலேயும் போகாது, எப்பவும் கீழே போகாது, அப் அண்ட் டவுன் தான் இருக்கும். ஓகேவா? அப்போது நம்ம இந்த மார்க்கெட்டில் எப்படி ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு பாருங்கள், ப்ராப்ளம் ஃபார் கேட்ச் மூவ். நம்ம என்ன செய்கிறோம்? பிரேக் அவுட்டில் எடுக்கிறோம். பிரேக் அவுட்டில் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் கீழே வந்துடுது. சரி, எப்பவுமே இது போல் ஆகுது அப்படின்ட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் எடுத்துடலாம். அண்ட் அதாவது ஏதாவது ஒரு லெவல்லையே இங்கே எடுத்துடலாம், மேலே போகும்ல, மேலே போனால் தானே பிரேக் அவுட்டில் கீழே வருது, இங்கே எடுத்துடலாம் அப்படின்ட்டு என்ட்ரி பண்ணால் அதை சைடு வேஸில் போயிட்டு மறுபடியும் கீழே தான் வருது. நான் சொல்கிறது கரெக்டாக?
ஆமா சார், எப்படி செஞ்சாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் வருது. அப்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கான வழிகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இது தெரிஞ்சுங்க, அதாவது சீசனல் மூவ் பேசிஸில் வந்து நம்ம இப்போ பண்ணிட்டுருக்கோம். அதாவது ஸ்விங் ட்ரேடிங்காக செப்டம்பர் டு பிப்ரவரி எஃப்ஐஐ எல்லாமே ஒன்று அவுட் ஆகிடுவாங்க, இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. நீங்கள் எந்த ஸ்டாக்கில் போட்டாலும் மூமெண்ட்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? மார்ச் டு ஆகஸ்ட் நல்ல மூமெண்ட் இருக்கும். நீங்கள் கண்ணை மூடி எந்த ஸ்டாக்கில் போட்டாலும் மார்ச் ஏப்ரலில் வந்து ப்ராஃபிட் கொடுத்துரும். புரியுது சொல்கிறதே? எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தாலும். அப்போது இது எல்லாத்திலையுமே நம்ம வந்து எப்படி ப்ராஃபிட் எடுக்கிறது அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நம்ம இப்போ இந்த டைம் சேவ் மெத்தடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சீசனல் மூவ் பேசிஸில் சில ஸ்டாக்ஸ் வந்து குளிர்காலத்தில் மேலே போகும். ஓகேவா? சில ஸ்டாக்ஸ் வந்து வெயில் காலத்தில் மேலே போகும். அதாவது ஃப்ரிட்ஜு, ஏசி, இது போல் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஸ்டாக்ஸ். ஓகேவா? அந்த பேசிஸில் வந்து நான் வந்து ஃபன்னல் சிஸ்டம் உருவாக்கி நம்ம மெம்பர்ஸுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஃபன்னல் சிஸ்டம் உருவாக்கி நம்ம மெம்பர்ஸுக்கு கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி இது பண்ணலாம். அதாவது லாஸ்ட் மந்த் வந்து 5% மைனஸில் தான் முடிஞ்சது அது. ஆனால் ரியலி கிரேட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மாதத்தில் 30% லாஸஸ் புக் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகேவா? 5%ன்றது நார்மல். அதுக்கு முன்ன மாதம் நிறைய ஸ்டாக் 10% ஒரே 2-3 நாளில் கொடுத்துருச்சு. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அப் அண்ட் டவுன் இருக்கும். அதனால விட்டுறக்கூடாது. ஓகேவா? நேராக மேலே போயிட்டு அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த 10% சீசனல் மூவ் பேசிஸில் பண்ணிட்டு தான் இருக்கோம். இருப்பினும் இதுலேயும் டைம் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகுது அப்படின்றது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேவா? அப்போது சீக்ரெட் மெத்தட் 2% ப்ராஃபிட் மெத்தட் ஃபார் டைம் சேவ். இந்த டைம் சேவ் பண்ணுறதுக்காக 2% ப்ராஃபிட் மெத்தடை வந்து நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இதில் சம் டேஸ் வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துரும். மார்க்கெட் எந்த பக்கம் போகுதுன்னு நமக்கு அவசியம் கிடையாது. வேல்யூ ஆஃப் 2%, அதாவது 10% ப்ராஃபிட் மெத்தட். மந்த்லி நம்ம பார்த்துட்டோம், ப்ராஃபிட்டும் எடுத்துருக்கோம். ஒரே நாளில் 10% எத்தனை ஸ்டாக்கில் ப்ராஃபிட்டும் கிடைச்சிருக்கு. அப்போ வீக்லி 10% நம்ம ப்ராஃபிட் எடுத்தோம்னா நம்முடைய மிஷன் 1CR அப்படின்றது எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும் அப்படின்றது தான் இங்கே ஒரு கொஸ்டின். ஓகேவா? அதாவது 85 வாரம். இதெல்லாம் கால்குலேஷன் தான். எக்ஸல் ஷீட் எப்பவும் தப்பு சொல்லாது. இதன்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ 1 லட்சம் ரூபாயை 1.5 வருஷத்தில் வந்து 1 கோடியாக மாற்ற முடியும்ட்டு இந்த எக்ஸல் ஷீட் சொல்லுது. அதுக்கு நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சும்மாவே முடிஞ்சிடுற அப்படின்னு தான் அப்புறம் என்ன இருக்குது? நைட்டோட நைட்டாகவே முடிஞ்சிடும். ஓகேவா? அதாவது எக்ஸல் ஷீட்டு எந்த ஒரு கால்குலேஷன் இருந்தாலும் அது கரெக்டாக காட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதை ரீச் பண்ணுறோமே இல்லையோ, ஆனால் பாதி வழி கிராஸ் பண்ணக்கூட எவ்வளோ பெட்டராக இருக்கும் அந்த டயத்துக்குள்ள. அப்படி பார்க்கும்போது இதில் வீக்லி 10% ப்ராஃபிட் மெத்தட் அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம வந்து மணி பவரை வந்து, அதாவது ஒரு ஃபைட்டிங் நடக்குது, சோல்ஜர்ஸ் 10 பேர் இருக்காங்க, நேராக போய் 10 பேரும் அங்கே குதிச்சிருவாங்க சொல்லுங்கள்? மற்ற பேரும் ஒரே இதுவாக போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு 2-3 பார்ட்டியை பிரிப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் மூமெண்ட் இருக்கும். ஓகேவா? அதே போல் தான் நம்ம மணி மேனேஜ்மெண்ட், அதாவது பவர் வேல்யூ, மணி பவரை வந்து சோல்ஜர்ஸ் எப்படி பிரிக்கிறாங்களோ அது போல் நம்ம வந்து பிரித்து என்ட்ரி ஆக போகிறோம். அடுத்தது இன்வால்மெண்ட் இருக்கணும். மார்க்கெட்டில் இருக்கணும் நீங்கள். சரியா? இந்த மெத்தடுக்கு மார்க்கெட்டில் இருந்தால் தான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். சும்மாவே சம்பாதிக்க முடியாது. சீசனல் மூவ் அப்படின்றது டைம் இல்லை, மாதத்துக்கு ஒரு முறை என்ட்ரி பண்ணிட்டோம். இந்த மாதம் 5% பரவாயில்ல, அடுத்த மாதம் 10-15% வந்துடும். அது ஓகே. ஆனால் இந்த மெத்தடில் வந்து இன்வால்மெண்ட் வேணும். கண்டிப்பாக மார்க்கெட்டில் ப்ரெசன்ட் இருக்கணும். அப்போ தான் எடுக்க முடியும்.
ரெண்டாவது 2% சீக்ரெட், அதாவது ஒரு 2% மூமெண்ட்ன்றது கிடைச்ச ஒன்று எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். அதனோட எஃபெக்ட் வந்து போக போக தெரியும். அதோட டைம் வேல்யூ, அதாவது 2%ஆவது இருக்குது, 1%ஆவது இருக்கட்டும், மைனஸில் போயிட்டே இருக்கும்போது ஒரு 5% மைனஸில் இருக்குன்னா 1% இல்லை 2% ப்ராஃபிட் ரெசிஸ்டன்ஸில் நிற்குது. அப்போ கட் பண்ணாமல் இருந்துட்டு இருப்பீங்க. அப்போது இந்த 5% மைனஸில் இருக்கும்போது தான் நினச்சிருப்பீங்க, அட இங்கே கட் பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு. இந்த இடத்துல ஏன் கட் பண்ணல? அப்போது இதுக்குன்ட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு அதை ஃபாலோ பண்ணணும். சரியா? அதுக்கு நம்ம மணி மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இந்த மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? அது பேஸ் 1 பேஸ் 2 2 மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து நான் வந்து இந்த மெத்தடுக்கு வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்க்கும்போது பவர்ஃபுல் இண்டிகேட்டர். 3 இண்டிகேட்டர் வந்து நான் வந்து எல்லாம் ஃப்ரீ இண்டிகேட்டர் தான். 3 இண்டிகேட்டர் வந்து நான் வந்து கொடுக்குறேன். அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லித்தரேன். என்ட்ரி பேஸ் ஆன் இண்டிகேட்டர் பேஸில் இது பண்ணணும். எக்ஸிட் 2% இல்லை எங்கே, அதாவது சப்போர்ட் இல்லாமல் என்ட்ரி பண்ணக்கூடாது. 2% ரெசிஸ்டன்ஸில் இல்லை 2% ப்ராஃபிட்டில் நம்ம வந்து இது பண்ணிடணும். ஒரு நாளைக்கு 2லேருந்து 10% வரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 15% கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது சில ஸ்டாக்ஸில். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்ம இது போல் டிவைட் பண்ணி சோல்ஜர்ஸை டிவைட் பண்ண போகிறோம். அதாவது 50%. இது எல்லாமே நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸில் வந்து சொல்லி தருவேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. நீங்கள் உங்களோட ஜர்னி எப்படி வேணால் போட்டோம், கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகும். நம்முடைய எனிமி யார் தெரியுமா? கெஸ் பண்ணுறது தான். இது இங்கேருந்து இப்படி திரும்பிடும், இல்லை இங்கேருந்து மேலே போயிடும், இது எதுவுமே தேவையில்லை. ரூல்ஸ், இது ஒரு ஒர்க்கு, நம்முடைய ஜாப் எப்படி பண்ணணுமோ அது பண்ணலாம். உமா மேடம் சொல்லுங்க, நீங்க எத்தனை மணிக்கு குக் அது சாப்பாடெல்லாம் செய்யறீங்க? பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் எத்தனை மணிக்கு செய்யறீங்க? ஸ்கூலுக்கு கிளம்புறதுனால எல்லாம் 8 மணிக்குள்ள முடிச்சிடணும் சார். 8 மணிக்கு முடிச்சிடுறீங்க. ஒரு இன்னைக்கு இட்லி செய்யறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 10 இட்லி. சரியா? இன்னைக்கு வந்து குழந்தை வந்து லேட்டா எழுந்திரிச்சிருக்கான், அதனால நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோன்ட்டு எக்ஸ்ட்ரா பண்றோன்னு வச்சுங்க, அவன் சாப்பிடுவானா? இல்ல சார், நம்ம ஒரு தெரியும்ல சார், ஒரு நாளைக்கு எவ்வளவு ஒரு 3 இட்லி கம்மி பண்ணிட்டீங்க, அவன் இன்னைக்கு லேட்டா எழுந்திரிச்சான் அப்படின்ட்டு. அப்ப அவன் வந்து அடம் பிடிக்க மாட்டான், பசிக்குதுன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டானா? ஆமா சார். அப்போ என்ன செய்யணும், நம்ம ஒர்க் வந்து 100% பண்ணா போதும். நம்ம எதுவும் கெஸ் பண்ண தேவையில்ல. குழந்தை வந்து லேட்டா எழுந்திரிச்சிருக்கான், அதனால இது போல கம்மியா செய்யலாம். புரியுது சொல்றது? அதே போல ஒரு மூமெண்ட் இருக்கு, அது ஸ்லோவா இருக்கு இல்ல ஃபாஸ்டா இருக்கு, இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸ்லோவா இருந்தாலும் ஃபாஸ்டா நம்ம ரூல்ஸ் என்ன, இந்த ரூல்ஸ் படி போயிட்டே இருந்தா போதும். நம்முடைய ஜர்னி ஒரு நாளைக்கு கண்டிப்பா கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? இல்லைன்னா பிரேக் ஆயிடும், ஜர்னி வந்து பிரேக் ஆயிடும். அப்போ பேஸ் 1 பேஸ் 2 2 மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கொடுக்கு. அது வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லித்தரேன். ஆக்சுவலி இது ஒரு ஸ்டாக் வந்துச்சு, கரெக்டாக 3:13 வந்துச்சு. 3:13 வந்துருக்கு ஒரு ஸ்டாக்கு. இன்னைக்கு முடிய போகுது டைமு. இந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் கொடுக்குமா சொல்லுங்க? 3:13 இன்னும் இருக்கிறது எவ்வளோ? ஒரு 17 நிமிஷம். ப்ராஃபிட் கொடுக்கும் சார். சில ஸ்டாக்ஸ் நான் பார்த்திருக்கேன் சார், இந்த மாதிரி கரெக்டா நம்ம ஃபுல் டைம் வரைக்கும் போகும். சரி, எண்ட் டைம் வரைக்குமே 3:25 வரைக்குமே கொடுக்கும். சரி, இந்த ஸ்டாக் வந்துடுச்சு. இப்போ இது எவ்வளோ தூரம் போகும்? இந்த 277 அது எத்தனை பர்சன்ட்ல வந்துச்சு தெரியுமா? 11% வந்துச்சு. 11% வந்து அலர்ட்ஸ் வந்துருக்கு. இப்போ 11% மேலே போயிட்டுத என்ட்ரி பண்ணால் நீங்கள் வந்து தப்பிச்சுட்டு வந்துடுவீங்களா சொல்லுங்க? 11 அது அப்படியே ஃபினிஷ் ஆயிடும்ல சார், அவங்களே செல் பண்ணிடுவாங்க. நம்ம கேஷ்ல பண்ண போறோம், இன்ட்ராடே பண்ண போறது இல்ல. எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அதுதான் வாங்க போறீங்க. ஓகே. இப்போ நீங்க பை பண்ணுவீங்க,
இன்னைக்கு முடிச்சிக்கலாம், அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா நீங்க பை பண்ணிக்கலாமே சார், போகுதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இது பண்ணலாமே சார், நாளைக்கு கூட இது பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். கேஷ்ல அப்படின்னும் போது ஓகே, அது இன்ட்ராடே அப்படின்னும் போது என்ட்ரி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்க. அதுதான் ஏன்னா நம்ம கண்ட்ரோல் மீறி போயிடும், நம்மளுக்கு டவுன்ல ஆயிடுச்சுன்னா எக்ஸிட் கூட பண்ண முடியாது, ஓகே. ஹெவி லாஸ் ஆயிடும். அதே ஸ்டாக் வந்து 4% போயிருக்கு, ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் கேட்ச் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா இல்லை. ஓகேவா? இது இன்னொன்று பாருங்கள், நிஃப்டி 50 வந்து டவுன் ஆகிருக்கு, கண்டினியூன் 3 நாள் டவுன் ஆகிருக்கு. ஓகேவா? ஆனால் அதே டேட்டில் வந்து நான் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன், இது ஒரு 10,000 ரூபாய். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, 80,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 10,000 ரூபாய், அது 11% ப்ராஃபிட் இருந்துச்சு. மறுநாள் வந்து நான் 22% ப்ராஃபிட் புக் பண்ணேன் ஆக்சுவலி. அப்போது ஒரு நாள் ஹோல்டு பண்ணாவே 22% வரைக்கும் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அப்படின்னா நம்ம கேஷ்லவே ட்ரேட் பண்ணி மொல்லமாக ஏன் நம்ம இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது நம்முடைய கேபிட்டலை? அதை விட்டுட்டு நம்ம இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி ஏன் லாஸஸ் புக் பண்ணணும்? சொல்கிறது புரியுதா? ஓகே சார். ஆக்சுவலி என்னோட இந்த கோர்சஸோட வேல்யூ இது வந்து நியூவாக வர்றாங்கன்னா நான் வந்து நாளைக்கு வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லி தருவேன். மணி மேனேஜ்மெண்ட் சொல்லி தருவேன், எப்படி என்ட்ரி பண்ணணும், எக்ஸிட் பண்ணணும், எல்லாமே நாளைக்கு ட்ரைனிங் இருக்குது. அடுத்தது பேமெண்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் வீக் 5,000 ரூபாய், செகண்ட் வீக் 5,000 ரூபாய், தேர்ட் வீக் 5,000 ரூபாய் வீக்லி பே பண்ணாத போதும், ஒரேடியாக 20,000 பே பண்ண தேவையில்லை. சரியா? நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, கற்றுக்குறீங்க, அதுக்கப்புறம் பே பண்ணுறீங்க. புரியுதா? இது எங்களுடைய மெம்பர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்போது இது ஒரு புது மெத்தடு. மார்க்கெட்டில் ப்ரெசண்ட் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து 1,000 ருபீஸ். ரமேஷ் சார் நீங்கள் எங்களுடைய மெம்பர், ஓகேவா? உங்களுக்கு வந்து 1,000 ருபீஸ் சார். அதாவது நீங்கள் மார்க்கெட்டில் ப்ரெசண்ட் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட் இருக்கான்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஆனால் இது வந்து ஃபீஸ் வந்து ஹை கிடையாது. ஏன்னா லைவாக நான் வந்து 1 மந்த் உங்கள் கூட இருக்க போகிறேன். அதாவது 9 to 10 AM மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன்று எந்தெந்த ஸ்டாக் வந்திருக்கு, எப்படி என்ட்ரி பண்ணியிருக்க போகிறீங்க, எப்படி ஃபாலோ பண்ணோம், அது எல்லாமே டிஸ்கஷன் நடக்கும் ஒரு மாதத்துக்கு. ஓகேவா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னு நீங்கள் கேட்கலாம். உமா மேடம், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அது மெம்பர்னீங்களா சார், இது நீங்க முன்னாடி அட்டெண்ட் பண்ணதுனால மெம்பரா இல்ல வேற ஏதாவது? அவங்க எங்களுடைய ப்ரீமியம் மெம்பர். அதாவது ஆல்ரெடி இந்த கோர்சஸ் எல்லாம் பை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து லைவாக வந்து 30 days இருக்கிறதுக்காக தனி இது. அதாவது ஆல்ரெடி 15,000 பே பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க அவங்க ப்ரீமியம் மெம்பர். ஓகே ஓகே ஓகே. ஹலோ, சொல்லுங்க. புரியுது சார். ரமேஷ் இப்போ சார். வந்து நீங்க எப்படி சார் அது புரியுது சார்? சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார், எனக்கு கேட்குது. இப்போ நாங்க வந்து ஷிஃப்ட்ல இருந்து அந்த மாதிரி பண்ண முடியுமா சார்? நான் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்லை சார், இது வந்து நான் காசு வாங்கினன்ட்டு இல்லை, மார்க்கெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து செய்ய முடியும். ஏன்னா என்ட்ரி எக்ஸிட் அப்படின்றது குயிக்காக பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே சார். ஓகே. இப்போ நீங்க ஒரு அலர்ட் கொடுக்குறீங்க சார். சொல்லுங்க. அதான் இப்போ ஒரு அலர்ட் கொடுக்குறீங்க, ஒரு 500 வாங்க சொல்றீங்க, அப்படிதான் கொடுப்பீங்க? இல்லை சார், அதாவது அலர்ட்ஸ் வரும் குயிக்காக. நம்ம வந்து எப்படி என்ட்ரி பண்ண போகிறோம், இது பண்ணது கரெக்டாக இல்லையா, எல்லாமே டிஸ்கஷன் நடக்கும் சார் அந்த 1 hour. நீங்கள் எதில் என்ட்ரி பண்ணியிருக்கீங்க கரெக்டாக இல்லையா நீங்கள் கேட்கலாம், நான் சொல்லுவேன். அதாவது நான் எதில் என்ட்ரி பண்ணியிருக்கேன் எல்லாருமே வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். வர்றது எல்லாருக்கும் ஒரே ஸ்டாக் தான், லிமிடெட் ஸ்டாக்கு, ஒரு 5 to 10 ஸ்டாக்கு. அதுக்கு தனித்தனி மணி மேனேஜ்மெண்ட் வந்து நான் கொடுத்துருவேன். அதாவது 10 ஸ்டாக் என்ட்ரி பண்ணோன்னே எந்த மணி மேனேஜ்மெண்ட் பண்ணோம், 2 ஸ்டாக் மட்டும் என்ட்ரி பண்ணோம் எந்த மணி மேனேஜ்மெண்ட் பண்ணோம் அப்படின்றது 2 மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது.
அது எது ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நாளைக்கு கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கிளியர் ஆகும். ஓகேவா? சரிங்க. ஸ்டாக் வந்து வாங்குறதுக்கு எவ்வளவு கேபிட்டல் சார் தேவைப்படும்? இப்போ சப்போஸ் நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கிட்டோம், நம்ம ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணி வாங்கிட்டோம், ஆ பட் அது வந்து லாஸ்ல போயிட்டு இருக்கு. ஆ ஸோ நம்ம அடுத்த ஸ்டாக் இப்போ நெக்ஸ்ட் டே உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராஃபிட் வந்துருது. பட் ஆனால் நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் வந்து எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ல யூஸ் பண்ணனால நம்ம அந்த ஸ்டாக் சூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம எப்படி ஒர்க் பண்றது? சார், நான் வந்து இதில் வந்து ஃபிஷிங் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சார். அது ஃபிஷிங் மெத்தட் வந்து எப்படி இதை யூஸ் பண்ணணும், அந்த இண்டிகேட்டர் பேசிஸில் எப்படி செய்யணும் அப்படின்றது வந்து நாளைக்கு கிளாஸில் சொல்லி தருவேன் சார். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக 5000 இந்த மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. பட் எவ்வளோ கேபிட்டல் இருக்கணும் சார் இப்போ ஒரு ஸ்டாக் வாங்குறதுக்கு? இல்லை சார், நம்ம அட் அதாவது டைமில் எத்தனை ஸ்டாக்? நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் வச்சுட்டு இருக்கீங்கன்ட்டு நமக்கு தெரியாது. அதாவது கேபிட்டலை வந்து எப்படி டிவைட் பண்ண நான் சொல்லி கொடுத்துருவேன். அதாவது மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் மினிமம் வந்து ஒரு 50,000 1 lakh இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லை 5,000 10,000 வச்சுட்டெல்லாம் இந்த கேஷில் வந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னா டைம் எடுத்துக்கும், இவங்களும் ஜெயிக்கலாம். ஆனால் அந்த 50 ரூபா 100 ரூபா ப்ராஃபிட் வந்து ஜீரணிக்க மாட்டாங்க. அதோட இன்ட்ராடேயில் போயிடலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து எந்த அளவுக்கு சார் அக்யூரேட்டாக இருக்கும்? இப்போ நம்மளுக்கு சார், இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரேட் எடுக்கிறோம். நான் இது ஸ்ட்ராட்டஜி சொல்லி தரதை விட நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அவ்வளோ காசு கிடைக்கும் சார். இது வந்து ஹார்ட் ஒர்க் சார். ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஒரு செட்டப் தான். மணி மேனேஜ்மெண்ட் தான் இதில் வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. நமக்கு இண்டிகேட்டர் வந்து லட்சக்கணக்கில் விழுந்து கிடக்கு. எல்லா இண்டிகேட்டரும் நல்லது நம்ம கரெக்டாக இருந்தால், இல்லைன்னா எந்த ஒரு இண்டிகேட்டர் ஒர்க் பண்ணுறது நம்ம கரெக்டாக இல்லைன்னா. சரியா? நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அவ்வளோ பணம் சம்பாதிப்பீங்க. இதில் வந்து ஹார்ட் ஒர்க் தான் எல்லாமே. நான் வந்து மார்க்கெட்டில் இது வரைக்கும் பார்த்ததில்ல. எத்தனையோ பேர் அதாவது 200% ப்ராஃபிட் எடுத்தாங்கன்னு சொன்ன பாருங்க. அது போல் கூட எடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது குயிக்காக வந்து டெவலப் ஆக முடியும். இதில் வந்து ஹார்ட் ஒர்க் தான் சார். உங்களால் ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமானா என்ட்ரி ஆகுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகே. ஸோ இன்னொரு டவுட் சார், இப்போ இது வந்து டே ட்ரேடிங் மாதிரி பண்ணணுமா? இப்போ நம்ம டெய்லியுமே மார்க்கெட் லைவ்ல பார்த்துட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்குமா? இல்லை எப்படி சார்? அதாவது உங்களோட ட்ரேட் 2% கிடச்சுன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போகிற அப்படி தான் போயிடுங்க. இல்லை அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படியாவது ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அது எப்படின்னு சொல்லி தருவேன், அதை ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான் சார். இன்னும் ஒரு 2 minutes தான் இருக்குது. ஆக்சுவலி ஜூம் வந்து எக்ஸ்பைரி ஆகும், அதாவது டைம் ஃபினிஷ் ஆகும்போது நீங்கள் ஏதாவது இது பண்ணணும்னா நீங்கள் இந்த நம்பரில் வந்து கால் பண்ணுங்கள். 9626544749. ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ சார். சரி ராஜேஷ் சார், நீங்கள் ஒரு ஹாய்ன்ட்டு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, நான் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ராஜசேகர், கிளியரா? ஓகே சார், ஓகே சார். கிளியர் சார். சரி, நம்ம ஜூம் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணிடலாம் சார். நாளைக்கு நான் பேசுகிறேன் சார். ஓகே, தேங்க்யூ, பாய். ஓகே சார்.